நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஓ கொடுத்தோம்னா தட் இஸ் அன் ஆக்டல் நம்பர். சரிங்களா? அதை நான் தெளிவாக உங்களுக்கு கம்பைலரில் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் 07642. அது வந்து 0 to 7 இருக்கு டிஜிட்டு. திஸ் இஸ் அன் ஆக்டல் நம்பர். ஓகே, ஆக்டல் நம்பருக்கு பேஸ் வேல்யூ வந்து 8. ஸோ நம்ம பேஸ் வேல்யூவை இங்கே போட்டுக்கலாம். ரைட்? ஸோ திஸ் இஸ் அன் ஆக்டல் நம்பர். This is a binary number. This is a decimal number. அப்புறம் hexadecimal number வந்து 0 to 15 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அதில் 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அப்புறம் 10 வந்து நம்ம ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 10 is considered as A, 11 is considered as B, 12 is considered as C, அந்த மாதிரி 13 வந்து D, 14 E, 15 வந்து F. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஹெக்ஸாடெசிமலில் 0 to 15, 15ல் 0 to 9 டிஜிட் இருக்கும். அப்புறம் A to F வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் டேர்மில் 0x அதை நீங்கள் பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து புரிஞ்சுக்கும் இட் இஸ் அ ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பார்த்தோம் இல்லையா, ஹெக்ஸாடெசிமல் நம்பருக்கு %x. ஓகே, நம்ம டேப்லெட் காலமில் மேலே ஃபார்மேட்டுன்னு பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்மேட். ஸோ கேரக்டர்னா %C, இன்டீஜர்னா %D. ஸோ இன்டீஜரில் தான் இப்போ இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டெசிமல் நம்பர், ஹெக்ஸாடெசிமல் நம்பர், ஆக்டல் நம்பர். சரிங்களா? அப்புறம் ஃப்ளோட்டுனா உங்களுக்கு தெரியும் பாயிண்ட் வேல்யூ வச்சு வர்றது. ரைட்? ரியல் நம்பர்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் integer constant. Next, float constant or real constant. இதில் வந்து இட் இஸ் அ நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட். சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃப்ளோட்னாலும் ரியல்னாலும் ஒரு பாயிண்ட் வச்சு வேறு வேல்யூஸ் தான். இங்கே வந்து 215.123, அப்புறம் 0.9526, அப்புறம் மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் இருக்குல்ல, ஸோ -0.715 ப்ளஸ் 0.512. இது எல்லாமே வேலிட் ரியல் நம்பர்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், எந்த டேர்மில் ரெப்ரசென்ட் பண்ணால் %f. சரிங்களா? %f வச்சு இவள் ரெப்ரசென்ட். இது எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் இன்புட் கொடுத்து அவுட்புட் வாங்குறோம் அப்படிங்கிறத ஐ வில் ஷோ யூ லைவ் டெமோ நோ. அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட். கேரக்டர் கான்ஸ்டன்ட்னா இட் இஸ் ஆஃப் 3 டைப்ஸ். நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் நார்மல் கேரக்டர் கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், தேர்ட் ஒன் இஸ் பேக்ஸ்லாஷ் கான்ஸ்டன்ட். இந்த பேக்ஸ்லாஷ் கேரக்டர் கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்னொரு பேர் சொல்லி கூப்பிடலாம். those are called as escape sequence. ஏன் சார் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னா என்னென்னலாம் தெரியணும், அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கணும்னா இதெல்லாம் தெரியணும். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம கவர் பண்ணது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் காமன் டு ஆல் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு 2 நாள் கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, அஃப்கோர்ஸ் 3 நாள் கிளாஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை படிச்சிங்கன்னா ஜஸ்ட் பைத்தான் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் பைத்தான் மூவ் பண்ணுறீங்கன்னா பைத்தான் படித்த மாதிரி, பைத்தான்லையும் இதே மாதிரி தான் இருக்கும் கான்செப்ட். சரிங்களா? மேபி சின்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ப்ரோக்ராமிங் ஸ்டைல், சின்டாக்ஸ்னா என்னென்னா ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்டர், ப்ரோக்ராமிங் ஸ்டைல் அது மட்டும் மாதிரி இருக்கும். பட் மற்றது எல்லாமே சேம் தான். ஓகே, ரைட். 3 type of constant. One is character constant, second one is string constant, and then third one is backslash character constant. That is escape sequence characters. First character constant என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டர்ஸ் என்னெல்லாம் கேரக்டர் சிங்கிள் கோட்டில் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே கேரக்டர். எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இனிஷியல் கே இஸ் அ கேரக்டர். சிங்கிள் கோட்டுக்குள்ள எதெல்லாம் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து இஸ் அ கேரக்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், கே மட்டும் பாருங்கள். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரக்டர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா,
256 ASCII வேல்யூஸ் இருக்குது. அதில் வந்து ரேஞ்சஸ் 0 to 255. ASCII வேல்யூ அப்படிங்கிறத we will see now. அதுக்கு முன்னாடி கேரக்டர்னா என்னன்னு கே அப்படிங்கிறது ஒரு கேரக்டர், இனிஷியல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஜீரோங்கிறது நம்பர் தானே சார், ஆனால் சிங்கிள் கோட்டில் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் கேரக்டரை கூட மாற்றிக்கலாம். ஓகே ரைட், சிங்கிள் கோட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா அதுவும் கேரக்டராக மாதிரி இருக்கும். அதுதான் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட்டு எப்படி சார் இந்த நம்ம கொடுக்குற எல்லாத்துக்குமே வந்து கம்ப்யூட்டரில் வந்து ASCII அப்படின்னு ஒன்று இருக்கும். ASCII மீன்ஸ் இட் இஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம டைப் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு மட்டும்தான் புரியும். கம்ப்யூட்டருக்கு புரியணும் அப்படின்னா ஒரு மெக்கானிசம் வேணும், கரெக்டா? இப்போ ஏ அப்படின்னு டைப் பண்ணுறீங்கன்னா நமக்கு தெரியும் ஏ, கம்ப்யூட்டருக்கு தெரியுமா தெரியாது. அதனால என்னன்னா அந்த ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ அசோசியேட்டாக இருக்கும். அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஏ அப்படின்னா 65, 65னா ASCII வேல்யூ. ஸ்மால் லெட்டர் ஏன்னா 97, 97ங்கிறது ஒரு ASCII வேல்யூ. ASCII அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோடு இருக்கும். இப்போ ஜீரோன்னு நீங்கள் நம்பருக்கும் கொடுத்தீங்கன்னா நம்பருக்கும் கோடு இருக்கு. 0க்கு 48, 1க்கு 49, இந்த மாதிரி இருக்கும். அப்போ சிம்பிள் கொடுக்குறீங்க சார், இப்போ ஸ்டார் கொடுக்குறீங்க, ஸ்லாஷ் கொடுக்குறீங்க. இப்போ ஹேஷ் அப்படின்னு கொடுக்குறோம், அங்கே பாருங்க. இப்போ ஹேஷ் கொடுக்குறோம், திஸ் இஸ் ஹேஷ். இப்போ ஸ்டார் கொடுக்குறோம், ஸ்டார்னா ஆஸ்ட்ரிஸ்க். ஆஸ்ட்ரிஸ்க் கம்ப்யூட்டர் டேர்மில் நம்ம என்ன சொல்லுவோம், ஆஸ்ட்ரிஸ்க்னு சொல்லுவோம், ஸ்டார். ரைட். ஹேஷ்னா HASH, ஹேஷ், ஹேஷ்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ அசோசியேட்டாக இருக்கும். அந்த வேல்யூக்கு பேர் தான் ASCII வேல்யூ. இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, 0க்கு 48, 1க்கு 49. அப்போ 0 to 9, அப்போ 2க்கு 50, 3க்கு வந்து 51. ASCII டேபிள், யூ கேன் டவுன்லோட் த ASCII டேபிள் ஃப்ரம் தி இன்டர்நெட். டவுன்லோட் தி ASCII டேபிள். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் இந்த ASCII டேபிள் வந்து காமன் தான். ஸோ நீங்கள் இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட் இஸ் ஸ்டாண்டர்ட் கோட். ASCII டேபிள், ASCII எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் ஐ வில் ஷோ யூ அ டெமோ. ஓகே, யூ டோன்ட் worry about it. சரிங்களா? ரைட். ஸோ இந்த ASCII வேல்யூ இருக்குது. இப்போ ஏங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏங்கிறது நமக்கு தெரியும். இட் இஸ் ஒரு லெட்டர்னு தெரியும், ஆனால் கம்ப்யூட்டருக்கு தெரியாது ஏன்னா என்ன. அதனால அதுக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்கோம், என்ன அப்படின்னா 65. இந்த 65 என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து வி ஆர் கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, சோர்ஸ் கோடை வந்து வி ஆர் கோயிங் டு கன்வெர்ட் இட் இன்டு ஆப்ஜெக்ட் கோட். ஆப்ஜெக்ட் கோடை கன்வெர்ட் பண்ணும்போது இந்த 65 பைனரியாக மாறும். ரைட், பைனரியாக மாறும். ஓகே, 4 அப்படிங்கிற நம்பர் வந்து பைனரியாக மாறும். ஓகே, 4க்கு வந்து என்ன ASCII வேல்யூ கொடுத்துருப்போம், 2க்கு வந்து 50, 3க்கு வந்து 51, 4க்கு வந்து 52, 52 வந்து மாறும். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் வந்து இப்போ புரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் எப்படி வந்து நம்ம கொடுக்குற ஹை லெவல் ப்ரோக்ராமிங்கை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிது அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த ASCII வேல்யூ. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ASCII இஸ் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். The ASCII value for capital letter A is 65, and ASCII value of small letter A is 97. Okay. அப்புறம் ஸ்ட்ரிங்னா என்னது, கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம், ராஜேஷ், RAJESH, ராஜேஷ் 7892. டபுள் கோட்டுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்கு, சிங்கிள் கோட்டுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது வந்து சிங்கிள் கோட்டுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் தட் இஸ் a கேரக்டர். இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ரைட், இங்கே வந்து ஹெலோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் சிம்பிளாக முடிச்சிடறேன், HELLO, ஹெலோ. இந்த மாதிரி நான் கம்ப்யூட்டரில் வந்து ஹெலோன்னு கொடுக்குறேன். H ஃபஸ்ட் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும், E அடுத்த எல், மெமரியில் இப்படி தான் ஸ்டோர் ஆகும், எல். ரைட், இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்யூட்டரு புதுசாக வந்து கடைசியாக இன்னும் ஒரு கேரக்டர் இது வந்து இது பண்ணும், தட் இஸ் கால்ட் /0. ஓக்கு அப்புறம்
நம்ம கொடுத்துருக்க லெட்டர் என்னமோ HELLO 5 கேரக்டர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங்குனாலே என்னென்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ ஹெலோங்கிறது டபுள் கோட்டில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரிங்கு. ஸோ ஹலோ அப்படிங்கிறது ஒரு 5 கேரக்டர் இருக்குது. நான் புதுசாக கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா அந்த கம்பைலரு புதுசாக ஒரு கேரக்டரை இன்சர்ட் பண்ணும், ரைட்? அது வந்து அதோடைய பர்பஸ்க்காக, விச் மீன்ஸ் திஸ் ஸ்ட்ரிங் ஹேஸ் கம் டு அன் எண்டு. இந்த ஸ்ட்ரிங்கோட கடைசிக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக அதுவே எல்லா கம்பைலருமே என்ன பண்ணுன்னா ஒரு கேரக்டர் இன்சர்ட் பண்ணும். தட் பர்டிகுலர் கேரக்டர் இஸ் கால்ட் அஸ் நல் கேரக்டர். நல் கேரக்டர் வந்து எதுக்காக அப்படின்னா it is to recognize that the string has come to an end. It is to tell the compiler that the string has come to an end. இந்த string வந்து எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்ட்ரிங்கை வச்சே நிறைய ப்ராப்ளம் இருக்கு சி ப்ரோக்ராமிங்கில். நல் கேரக்டர் வச்சு தான் பண்ணுவோம். அதனால இந்த நல் கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஸோ சிங்கிள் கேரக்டர்னா enclosed with single quote. If it is a string, it is enclosed by double quote with a null character inserted in it. சரிங்களா? இவ்வளோதான். ஸோ டபுள் கோட்டுக்குள்ள என்ன இருந்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்கு, சிங்கிள் கோட்டுக்குள்ள என்ன இருந்தாலும் அந்த கேரக்டர். அப்புறம் பேக்ஸ்லாஷ் கேரக்டர் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ பேக்ஸ்லாஷ் ஏ அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் அன் ஆடிபிள் சவுண்ட். இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆகாது. எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்ஸ்லாஷ் கேரக்டர் ஆர் எஸ்கேப் சீக்வன்ஸ் character. These escape sequence characters cannot be printed. But இந்த கேரக்டர் எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கு. பேக்ஸ்லாஷ் ஏ கொடுத்தீங்கன்னா இட் வில் ப்ரொடியூஸ் அண்ட் அலர்ட் சவுண்ட். பேக்ஸ்லாஷ் பினா பேக் ஸ்பேஸ்னு அர்த்தம். நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் பேக் ஸ்பேஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஒரு கேரக்டர் டெலீட் ஆகும் இல்லையா? அதுதான். ஃபார்ம் ஃபீட்னா ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீன்லேருந்து அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் போல் number of bytes required for signed character, signed integer and double or சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கேரக்டர், இன்டீஜர் அண்ட் டபுளுக்கு என்ன? ஸோ ஒரு போல் வந்திருக்கு. none of these. இதில் வந்து 32 பிட் கம்பைலரு, 64 பிட் கம்பைலர், இதனால நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 4 of you have answered and none of these-ங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா சைன்டு கேரக்டருக்கு 1, இன்டீஜருக்கு வந்து 16 பிட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2 bytes சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே என்னன்னு நம்ம மென்ஷன் பண்ணல. ஆஃப்கோர்ஸ் 1 and 2வும் கரெக்ட் தான். ஸோ டபுளுக்கு வந்து ஆப்வியஸாக ஃப்ளோட்டுக்கு 4, டபுளுக்கு 8. ஸோ வி கேன் ஆல்சோ சே as 1, 2 and 8. ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுக்காதனால நன் ஆஃப் தீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் 16 பிட்டுக்கு கரஸ்பாண்டிங்க நம்ம ஸோ ஹியர் டபுளுக்கு 8, இன்டீஜருக்கு 2. ஓகே, பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 32 பிட்டுக்கு வந்து இன்டீஜருக்கு 4, டபுளுக்கு 8, ரைட்? ஓகே, coming back to the classes. Form feed new lineலாம் ஒரு you are entering a new line என்டர் பண்ணணும், நியூ லைன் விடணும் அப்படின்னா you can use \n. இந்த பேக்ஸ்லாஷ்க்கு எங்கே இருக்குன்னா என்டருக்கு மேலே இருக்கும்.
என்டர் பட்டனுக்கு மேலே இருக்கும் பேக் ஸ்லாஷு. அப்புறம் கேரேஜ் ரிட்டன். கேரேஜ் ரிட்டன்னா இட் மேக்ஸ் தி கர்சர் பேக் டு தி ஹோம் பொசிஷன். இப்போ வந்து ஹாய் அப்படின்னு இருக்கு, ஹாய் ஹலோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை பிரிண்ட் பண்ணிட்டு கர்சர் இங்கே இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக் ஸ்லாஷ் ஆர் அப்படிங்கிற கேரக்டர் பார்க்குது அப்படின்னா இதை பார்த்தோன்னே கர்சர் எங்கே போகும்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு ஹச்சுக்கு போயிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கேரேஜ் ரிட்டன். ஹரிசாண்டல் டேப்னா ஒரு டேப், ஒரு ஸ்பேஸ், ஒரு டேப் ஸ்பேஸ் விடுறது. வெர்டிக்கல் டேப்னா வெர்டிக்கலாக நெக்ஸ்ட் லைனில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். அண்ட் சிங்கிள் கோட்டை நீங்கள் பிரிண்ட், ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் பிரிண்ட் பண்ணுறோம்னா பேக் ஸ்லாஷ் கோலன், பேக் ஸ்லாஷ் கோட், சிங்கிள் கோட். டபுள் கோட் பிரிண்ட் பண்ணணும்னா பேக் ஸ்லாஷ் டபுள் கோட். கொஷின் மார்க் பிரிண்ட் பண்ணால் பேக் ஸ்லாஷ் கொஷின் மார்க். பேக் ஸ்லாஷ் பிரிண்ட் பண்ணால் 2 ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் வரும். நெக்ஸ்ட் நல் கேரக்டர். நல் கேரக்டர் பிரிண்ட் பண்ண முடியாது, பட் இட் இஸ் பேக் ஸ்லாஷ் 0. ஓகே, நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது, கான்ஸ்டன்ட் ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணாலும் அந்த வேல்யூ மாறாது. ஸோ இதை பற்றி நம்ம லேட்டர் பார்க்கலாம், பிகாஸ் நம்ம என்ன டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் பார்க்கல, அதனால இது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நவ் பேக் டு திஸ் வேரியபிள். எப்படி வந்து ஒரு வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணுறது, ஐடென்டிஃபையர்னா என்ன, ஒரு வேரியபிள்னா என்ன. ஓகே, ஸோ இந்த இது சூட்டபிளாக இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வேரியபிள். வேரியபிள் ரொம்ப முக்கியமான டாபிக். வேரியபிள் ஒரு ஐடென்டிஃபையர். ஐடென்டிஃபையர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஐடென்டிஃபையருங்கிற டேர்ம் இட் இஸ் காமன். ஐடென்டிஃபையர்னா இட் இஸ் அ நேம் assigned to a variable or a function, array, எந்த கான்செப்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு பேர் வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஐடென்டிஃபையர்னா ஜென்ரலாக இட் ஐடென்டிஃபைஸ் அ பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ட். ஒரு வேரியபிள் நேமவோ, ஒரு ஃபங்க்ஷனையோ, ஒரு அரேயோ, ஒரு ஸ்ட்ரக்சரையோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வைக்கிறது. சரிங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் ஐடென்டிஃபையர், நேம் அசைன்டு. ஸோ இந்த நேமுக்கு நிறையா ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் நேம். வேரியபிள்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரைட், வேரியபிள்னா இட் இஸ் அ பிளேஸ் டு ஸ்டோர் அ வேல்யூ. ஓகே, இது வந்து ஜென்ரல் மீனிங். இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் நேம் ஆஃப் மெமரி லொக்கேஷன். நேம் ஆஃப் மெமரி லொக்கேஷன். ஸோ இதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டேப்லர் காலம் போட்டு காமிச்சேன், நோட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் மெமரி லொக்கேஷன், வேரியபிள் நேம்னா ஆர் பிளேஸ் டு ஸ்டோர் அ வேல்யூ. அதான் இங்கே ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு நேம், கேங்கிறது ஒரு இனிஷியல், அப்புறம் 65,369ங்கிறது ஒரு சேலரி, அதுக்கப்புறம் 35ங்கிறது ஒரு ஏஜ். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வேரியபிள் நேமாக மாற்றுறது, இந்த வேல்யூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி வேரியபிள் நேமாக மாற்றுறது? வேரியபிள் நேமை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளரேஷனுக்கு ஜென்ரல் ரூல், சின்டாக்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்கில் சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளேரிங் வேரியபிள் நேம் அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு ரூலு, இந்த ரூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டிக்ளேர் பண்ணுறதோ. இப்போ டிக்ளேர்னா என்னென்னா ஒரு வேரியபிளுமே நம்ம கம்பைலருக்கு சொல்ல போகிறோம், ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் வேரியபிள். சரி, நான் வந்து இப்போ இனிஷியல் மட்டும் வாங்கணும் அப்படின்னா என்ன டேட்டா டைப் அந்த வேரியபிள், அப்புறம் அந்த வேரியபிளோட நேம் என்ன, அப்புறம் செமிகோலன். திஸ் இஸ் கால்ட் அஸ் டிக்ளரேஷன். இதுக்கு பேர் வந்து டிக்ளரேஷன். இதுக்கு பேர் டிக்ளரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷன்னா ஒரு வேல்யூ வந்து அதுக்கு அசைன் பண்ணுறது. இனிஷியலைசேஷன் மீன்ஸ் யூ ஆர் அசைனிங் சம் வேல்யூ. இதில் நிறையா டைப் இருக்குது, ரன் டைம், கம்பைல் டைம், அதில் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம். அடுத்து இனிஷியலைசேஷன். ஸோ இனிஷியலைசேஷன் இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கவே நம்ம எக்ஸாம்பிளாக கொடுத்துக்கலாம். டேட்டா டைப் என்னது, நான் வந்து இனிஷியல் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு டேட்டா டைப் என்னது, கேரக்டர். இனிஷியல்ங்கிறது தான் இந்த இடத்துல, இனிஷியல் அப்படிங்கிறது தான் வேரியபிள் நேம், கேருங்கிறது அதோட டேட்டா டைப். ஸோ சின்டாக்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுங்க.
ஓகே, கேரக்டர் இனிஷியல்னு கொடுத்துட்டிங்கன்னா செமிகோலன் வச்சுட்டிங்கன்னா ஓகே டன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறது? அப்போ இனிஷியலைசேஷனுக்கு நம்ம எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம்? டேட்டா டைப் வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ, ரைட்? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன? டேட்டா டைப் கேர், வேரியபிள் நேம் ஏற்கனவே இனிஷியல்னு வச்சுருக்கோம், இஸ் ஈக்குவல் டு வேல்யூ சே கே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேரக்டர்னா என்ன பண்ணணும்? சிங்கிள் கோட்டில் இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏற்கனவே நடத்தினது தான் ஏஜ்னா ஒரு இன்டீஜரு, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 35, ரைட்? இதை வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சேலரி, ஃப்ளோட் salary is equal to 65,399.50 something 56, right? So இது மூணுமே என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் initializing a value for variable declaration and initialization. So இப்போ நம்ம straight away I will go to compiler and I will just write a program here. ஏற்கனவே தெரியும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங்னா என்ன இருக்கும்? ஒரு ஹெடர் ஃபைல் இருக்கும், மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், பிகாஸ் பாடி ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்ஸ் ஃப்ரம் மெயின், அதுக்குள்ள பாடி ஆஃப் த சி ப்ரோக்ராம் இருக்கும், ரைட்? நவ் இந்த ப்ரோக்ராம் என்னன்னா ப்ரோக்ராம் டு டிக்ளேர் அண்ட் இனிஷியலைஸ் வேரியபிள் அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணணும். டிக்ளேர் இனிஷியலைஸ் அண்ட் பிரிண்ட் வேரியபிள். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐ வில் ஜஸ்ட் லெட் யூ நோ. இந்த வேரியபிள் நேம் சூஸ் பண்ணுறதுக்கு நிறையா ரூல்ஸ் இருக்கு, சரிங்களா? ரூல்ஸ் ஃபார் நேமிங் எ வேரியபிள். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, you can have up to 32 characters. கம்பைலர் வந்து 32 கேரக்டர் வரை ரெகனைஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் இனிஷியல் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா? இனிஷியல் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் நேம், ஏஜ்ங்கிறது ஒரு வேரியபிள் நேம், சேலரிங்கிறது வேரியபிள் நேம். இனிஷியலுக்கு எத்தனை கேரக்டர் இருக்கு? INITIAL ஒரு 6 கேரக்டர்ஸ் இருக்கு. INITIAL 7 கேரக்டர்ஸ் இருக்கு இனிஷியலுக்கு. ஏஜுக்கு 3 கேரக்டர்ஸ் இருக்கு. சேலரிக்கு 1 2 3 4 6 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் தான். ஆனால் இந்த மாதிரி எத்தனை கேரக்டர் வரை இருந்ததுன்னா 32 கேரக்டர்ஸ் வரையும் கம்பைலர் வந்து இது பண்ணும். அதே மாதிரி நோ சிம்பிள் இஸ் அலோடு, எந்த சிம்பிளுமே அலோடு கிடையாது எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர் போட்டு நீங்க பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர் ஏஜ் இட் இஸ் வேலிட், அண்டர்ஸ்கோர் ஏஜ் இஸ் வேலிட் வேரியபிள். இதே ஸ்டார் ஏஜ்னு கொடுத்தீங்கன்னா தட் இஸ் இன்வேலிட் வேரியபிள், சரிங்களா? ஸோ நோ சிம்பிள் இஸ் அலவுடு. நெக்ஸ்ட், வேரியபிள் நேம் ஷுட் நாட் பி அ கீவேர்ட். வேரியபிள் நேம் ஷுட் நாட் பி அ கீவேர்ட். கீவேர்டு அப்படின்னா என்னன்னா, கீவேர்ட்ஸ் ஆர் ரிசர்வ்டு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? கீவேர்ட்ஸ் ஆர் ரிசர்வ்டு வேர்ட்ஸ். Keywords are reserved words. They have specific meaning. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னன்னா, இப்போ கம்பைலரில் நீங்கள் வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லணும். கம்பைலருக்கு நான் இன்டீஜர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் இன்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? அப்புறம் கேர் அப்படின்னா கேரக்டர் யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். ஃப்ளோட்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். டபுள்னா ஒரு பெரிய பாயிண்ட் வேல்யூ யூஸ் பண்ண போகிறேன்னு அர்த்தம். லாங்னா I'm going to use a bigger number. 32,000 யூஸ் பண்றீங்கன்னா இன்டீஜர். இதே 1 lakh 1 crore யூஸ் பண்றீங்க, 12 crore 65 lakhs 65,436ங்கிற நம்பர் ஸ்டோர் பண்ணா you can go for
லாங். சரிங்களா? அதே மாதிரி எல்லாமே இருக்கு. பிரேக் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கு, ஆட்டோ அப்படின்னு கீவேர்ட் இருக்கு. ஈச் கீவேர்ட் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் மீனிங். தெர் ஆர் டோட்டலி 32 கீவேர்ட்ஸ் இன் சி ப்ரோக்ராம். ஸ்டாண்டர்ட் கீவேர்ட்ஸ் வந்து 32. அது போக நிறைய ஒரு ஃபியூ 4 to 5 ஆட் பண்ணியிருக்காங்க. 32 keywords are there in C. 32 keywords ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோ ஐ வில் இந்த இடத்துல நான் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுறேன். ஆட்டோ, ஸ்டாட்டிக், ரெஜிஸ்டர், எக்ஸ்டர்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படின்னு ஒரு பிரேக் போட்டாச்சு. கண்டினியூ இருக்குது, கண்டினியூன்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. தென் ஸ்விட்ச், இஃப், எல்ஸு, ஃபார், ஒயில். ஃபார் அப்படின்னு ஒரு கீவேர்ட், ஒயில் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது, டூன்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் கேஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 கீவேர்டு பார்த்துருக்கோம். தென் ஷார்ட், அன்சைன்டு, சைன்டுனா நெகட்டிவ் வேல்யூ, அன்சைன்டுனா ஒன்லி பாசிட்டிவ், சைன்டுனா போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த கீவேர்டை தூக்கி நம்ம இந்த வேரியபிள் நேமா யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் ஃப்ளோட் சேலரின்னு கொடுத்துருக்கோம், ஃப்ளோட் ரெஜிஸ்டர்னு கொடுக்க முடியாது. பிகாஸ் ரெஜிஸ்டர் இஸ் அ கீவேர்ட். Register, float, register. This is invalid. This is invalid, right? Whereas float, salary, this is valid. So in the mari the third point, variable name should not be a keyword. இது வந்து தப்பு. இதை நம்ம ரெட் கலரில் வச்சுக்கலாம். இதுவும் தப்பு, பிகாஸ் ஸ்பெஷல் சிம்பிள் வந்துருக்கு. நோ ஸ்பெஷல் சிம்பிள் இஸ் அலவுட் எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோரை தவிர எந்த ஸ்பெஷல் சிம்பிளும் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் தி ஓகே. ஸோ இதெல்லாம் ரூல்ஸ் ஃபார் நேமிங் எ வேரியபிள். அப் டு 32 keywords இருக்கும். நோ ஸ்பெஷல் சிம்பிள் இஸ் அலவுட் எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர். அப்புறம் வேரியபிள் நேம் ஷுட் நாட் பி அ கீவேர்ட். அப்புறம் நோ ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ அலவுட். நோ ஸ்பேஸ் பிட்வீன் அ வேரியபிள் நேம். நோ ஸ்பேஸ் பிட்வீன் அ வேரியபிள் நேம் இஸ் அலவுட். எக்ஸாம்பிள், சேலரி எஸ்ஏ ஒரு பக்கம், எல்ஏ ஆர்ஒஏ இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. திஸ் இஸ் ஹைலி இன்வேலிட். இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஓகே ஓகே. இந்த மாதிரி ஸ்பேஸ் விடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மை சேலரி அப்படின்னா மை அண்டர்ஸ்கோர் சேலரி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் வேல்யூ. ஸ்பேஸுக்கு பதிலாக யூ கேன் ஹேவ் அண்டர்ஸ்கோர். ஏற்கனவே சொன்னல அண்டர்ஸ்கோர். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ரூல்ஸ் ஃபார் நேமிங் எ வேரியபிள். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். வேரியபிள் நேம் to declare a variable, program to declare, initialize and print variable. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கேயே சொல்லித்தரேன் கோட்லேயே. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நான் வந்து என்னோட சேலரி ஃப்ளோட் சேலரி, ஜென்ரலாக ஒரு பர்சனோட சேலரி, எக்ஸ் பர்சனோட சேலரி இன்சியலைஸ் பண்ணுறோம். ஃப்ளோட் வந்து டேட்டா டைப். இங்கே வந்து சின்டாக்ஸ் பார்த்துருப்போம். ஐ வில் ஷோ இது சின்டாக்ஸ். டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ்? வேரியபிள் டிக்ளரேஷன். டிக்ளரேஷனுக்கு என்ன சின்டாக்ஸ்? டேட்டா டைப் ஸ்பேஸ் வேரியபிள் நேம். டேட்டா டைப் ஸ்பேஸ் வேரியபிள் நேம். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் டேட்டா டைப்புங்கிறது ஃப்ளோட்டு, ஏன்னா சேலரிங்கிறது பாயிண்ட் வேல்யூ வச்சு வருது, அதனால ஃப்ளோட்டில் வச்சுருக்கோம். திஸ் இஸ் ஹவு வி டிக்ளேர் இட். செமிகோலன். டிக்ளேர் பண்ணால் மட்டும் பத்தாது, அது என்ன பண்ணணும், நம்ம வந்து வி ஷுட் initialize it. ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு என்னது? ஈக்குவல் டு வேல்யூ, ஈக்குவல் டு
say 59,652.89. அப்புறம் அப்புறம் வந்து இனிஷியல் கேரக்டர் இனிஷியல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்பேஸ் இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ல கே. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்? ஒரு சேலரி இனிஷியல், அப்புறம் ஏஜ்ங்கிறது இன்டீஜர் தான் கொடுப்போம். அதாவது இட் இஸ் அன் இன்டீஜர் வேல்யூ. ஸோ இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் டு 35, ரைட்? ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? மூணையுமே பிரிண்ட் பண்ணணும். ஜென்ரலாக வந்து ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா printf ஒரு ஃபங்க்ஷன். இட் இஸ் யூஸ்ட் டு பிரிண்ட் தி வேல்யூஸ். ஜென்ரலாக printfல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஹலோ, ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹலோ, ஹவ் ஆர் யூ. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக கொடுக்கலாம். ஹவ் ஆர் யூ, ரைட்? நெக்ஸ்ட் ஹலோ, ஹவ் ஆர் யூ, இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் இன்னொரு வே இருக்கு. ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் என்ன சார் அப்படின்னா, printf என்ன ஃபார்மேட்டோ அந்த ஃபார்மேட். எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல மேலே டேப்லர் காலம்ல பார்த்துருப்போம். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு ஒன்று இந்த இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இந்த %d, %c, %f. ஸோ எந்த வேரியபிளோட டைப் என்னவோ ஸோ அதுதான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஓகே, ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கமா வேரியபிள் நேம், ரைட்? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ இன்ட் ஏஜ்னு கொடுத்தோம், ஈக்குவல் டு 35 கொடுத்துருக்கோம். ஒரு வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன், ரைட்? வேரியபிள் டிக்ளரேஷன் இதை வந்து இந்த தான் சின்டாக்ஸ். திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் printf. ஓகே, இப்போ இதை வந்து கோடிங்காக மாற்றலாம். printf சின்டாக்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? ஜென்ரல் ரூல். இந்த ரூலை தான் அப்ளை பண்ணணும். ஸோ இன்டீஜரை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ இன்டீஜருக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் மேலே டேப்லெட் காலம் ரெஃபர் பண்ணிங்கன்னா %d இருக்கும், கமா வேரியபிள் நேம். வேரியபிள் நேம் என்னது? ஏஜ். தட்ஸ் இட். இப்படி கொடுத்தோன்னா பிரிண்ட் ஆயிரும். நம்ம இனிஷியலைஸ் பண்ண 35 வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ நம்ம இங்கே 3 printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு printf %d, கமா ஏஜ். ஓகே, ஸோ இன்னும் 2 printf வேணும். ஃபஸ்ட்டு சேலரி பிரிண்ட் பண்ணணும். ஐ எம் ஜஸ்ட் மாடிஃபைங் இட். %f போட்டோம்னா என்னது? சேலரி, SALARY. நெக்ஸ்ட்டு ஏஜுக்கு என்னது? சாரி, இனிஷியலுக்கு இட் இஸ் கேரக்டர். ஸோ %c, INITA இனிஷியல், ரைட்? ஸோ ஆஸ் பர் சின்டாக்ஸு மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு, அதாவது டெர்மினேட் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூ கம்பைலர்லேருந்து எதிர்பார்க்கும். அதான் அந்த வேல்யூ வந்து 0. இது ஜஸ்ட் ஐ எம் ரிட்டர்னிங் 0. அதனால தான் இன்ட் மெயின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ரைட்? Now I'm going to execute the program. Execute this program. So compiler execute பண்ணது gcc filename.c -o space test run பண்றோம். There is no error. So you get the output here. இங்க பாத்தீங்கன்னா அவுட்புட்ல என்ன வருது?
salary 5959652.89, right? 890625 வருது. ஸோ இது ஏன் வருது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து K35 இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆஸ் அ ஸ்ட்ரெச் வந்து ஆஸ் அ ஹோல் ஒரே லைனில் வருது. ஸோ வி குட் நாட் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் இல்லையா? டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல, எது சேலரி, எது ஏஜ், எது இனிஷியல். அதுக்கு தான் நான் வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட்டில் ஒன்று உங்கள்கிட்ட காமிச்சேன். என்ன அப்படின்னா பேக்ஸ்லாஷ். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், ப்ரோக்ராமில் ஐ எம் கோயிங் டு டைப் கேரக்டர் கால்டு பேக்ஸ்லாஷ் என்ன, ரைட்? பேக்ஸ்லாஷ் என்னன்னா என்ன சொன்னேன்? இட் இஸ் அ நியூ லைன் கேரக்டர். அப்போ பிரிண்ட் பண்ணக்கூடிய இந்த அவுட்புட்டை புது லைனில் பிரிண்ட் பண்ணும், ஒவ்வொருமே புது லைனில் பிரிண்ட் பண்ணும். அதுதான் பேக்ஸ்லாஷ் கேரக்டர் ஆர் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ யூ கேன் கம்பேர் இட். இப்போ கம்பேர் பண்ணுங்க, என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் சேலரி கிடைக்குது, அப்புறம் இனிஷியல் கிடைக்குது, அப்புறம் ஏஜ் கிடைக்குது, ரைட்? ஸோ இதை இன்னும் நம்ம ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல சேலரி இஸ் ஈக்குவல் டுன்னு போடலாம். இதான் டெக்கரேஷன் பார்ட். அப்புறம் இந்த இடத்துல இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல ஏஜ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், இந்த இடத்துல நான் வந்து கேபிட்டல் லெட்டர் எஸ் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டர் ஐ கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்னென்னாலும் கொடுக்கலாம். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பக்கத்தில் கொடுத்தா போதும், பட் மற்றது எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஆனால் அந்த பேக்ஸ்லாஷ் என்ன பிரிண்ட் ஆகுது? ஏன்னா அது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் இன்சர்ட்டிங் அ நியூ லைன். ஆனால் நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ இந்த வேரியபிள் நேம் சேலரி ஸ்மால் லெட்டரில் கொடுத்தா இங்கேயும் சேலரி ஸ்மால் லெட்டர் தான் கொடுக்கும். இங்கே இனிஷியல் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கோம், இங்கே இனிஷியல் ஸ்மால் லெட்டர் தான் கொடுத்துருக்கோம். தட் இஸ் வை இட் இஸ் நோன் அஸ் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ இப்போ பாருங்க அவுட்புட்டை. சாரி, சேவ் பண்ண விட்டுட்டேன். இப்போ பாருங்க, ஓகே, கிளியராக இருக்கும். சேலரி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஈக்குவல் டு ஏஜ் ஈக்குவல் டு. ஸோ வருதா? இப்போ இன்னொரு இது என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல சேலரிக்கு பதிலாக தப்பாக ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன், SALAR மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், SALAR மட்டும் கொடுக்குறேன். அப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். தட் இஸ் என்ன எரர் வருது? SALAR சேலர் அன்டிக்ளேர்ட். நீங்கள் டிக்ளேர் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இன்னொரு கேள்வியும் கேட்குது. என்ன கேட்குதுன்னா டிட் யூ மீன் சேலரி அப்படின்னு கேட்குது. எவ்வளோ தெளிவாக யோசிக்குதுன்னு பாருங்க கம்பைலர், ரைட்? டிட் யூ மீன் சேலரின்னு கேட்குது. ஆமாம் அப்படின்னா அதுவே அந்த இடத்துல வந்து என்ன காமிக்குது? இந்த இடத்துக்கு பதிலாக நீங்கள் சேலரி போடுங்க அப்படின்னு காமிக்குது. ஓகே, ஸோ எப்படி கம்பைலரோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு, ரைட்? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒய் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், ரன் பண்ணோடனே நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன். என்ன அப்படின்னா இந்த இடத்துல 0.89 தான் சார் கொடுத்தீங்க, ஆனால் இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.890625 வருது. என்னோட சேலரி தப்பால வருது. அதாவது பை டிஃபால்ட் என்ன வரும் அப்படின்னா, பை டிஃபால்ட் இந்த சி கம்பைலரை பொறுத்தவரை எந்த கம்பைலர்னாலும் எடுத்துக்கோங்க, ஒரு வேல்யூவை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை 6 டிஜிட்ஸ் தான் பிரிண்ட் பண்ணும். will print 6 digit after பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுன்னா 6 டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணும். 12 டெசிமல் பிளேசஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டபுள். 6 டெசிமல் பிளேசஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளோட். அதனால தான் அந்த மாதிரி காமிக்குது. இப்போ அது வந்து சார் எனக்கு வேணாம் சார், எனக்கு வந்து 6 டிஜிட் வேணாம், எனக்கு நான் கொடுத்துருக்க இன்புட் மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, சரிங்களா? ஸோ பர்சன்டேஜ் 0.2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 2 பிளேஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த இடத்துல இதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 0.2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்களா அவுட்புட் என்ன வருது? 59,652.89 வருது, ரைட்? ஸோ இதெல்லாமே கம்பைலரோட பெக்குலியர் பிஹேவியர். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட் தான் வரும் ஃப்ளோட் கொடுத்தீங்கன்னா. டபுள் கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 12 டிஜிட் அந்த மாதிரி வரும்.
ஓகே. ஸோ அதை நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட் ஸ்பெசிஃபைர், இதுக்கு பேர் ப்ரிசிஷன் ஸ்பெசிஃபையர் 0.02 அப்படிங்கிறது அந்த மாதிரி கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் டு டிக்ளேர், இனிஷியலைஸ் அண்ட் பிரிண்ட் வேரியபிள். அதுவும் ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் மட்டும் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த நாளைக்கு கிளாஸஸ் நம்ம பார்க்கும்போது ஸ்கேன் ஆஃப் எப்படி வாங்குறது, ஒரு வேல்யூஸ், இந்த வேல்யூ எப்படி நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே இந்த வேல்யூ எப்படி கொடுக்குறது, 59,000 இங்கேயே கொடுக்கணும், இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே இங்கேயே கொடுத்து இங்கேயே இன்புட் கொடுத்து வாங்கினா அதுக்கு பேர் என்ன இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு இடையில நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு காலையில் வந்து பேசிக்ஸ் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் அசைன்மெண்ட் கொஷின்ஸ் கொஞ்சம் ஒரு 3 கொஷின் கொடுப்பாங்க, அது மட்டும் பத்தாது, நீங்கள் நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேற ஒரு இன்னும் கொஞ்சம் எப்படிலாம் உங்களுக்கு பண்ணலாம், இதவே நான் மாடிஃபை பண்ணுறேன். இதுவே மாடிஃபை பண்ணி காமிக்கிறேன். எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்லாம் பார்த்தோம் இல்லையா, தி சேலரி ஆஃப் பர்சன் இஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல தி சேலரி ஆஃப் பர்சன் இஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை ரன் பண்ணணும். ரைட். ஸோ அதை ரன் பண்ணுறேன், இந்த எரர் இல்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட்புட் தி சேலரி ஆஃப் பர்சன் இஸ்ன்னு ஒரு எந்த விதமான ஸ்பேஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் விட்டும் கொடுக்கலாம். பட் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். என்னென்னா பேக்ஸ்லாஷ் டி வந்து என்னென்னா இட் இஸ் ஃபார் டேப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். த சேலரி தேக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும்னா பேக்ஸ்லாஷ் டி கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இன்னொரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னா இங்கே ஒரு டி கொடுத்துக்கலாம். பேக்ஸ்லாஷ் டி இங்கே ஒரு டி கொடுத்துக்கலாம், இங்கே ஒரு டி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பேக்ஸ்லாஷ் என்ன பற்றி பார்த்தோம், பேக்ஸ்லாஷ் டி, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் வந்துருக்கும். த சேலரி ஸ்பேஸ் விட்டு தெளிவாக வந்துருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ இதுதான் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர். ஸோ இதுவே வந்து நான் இன்னும் ஒரு பேக்ஸ்லாஷ் 6 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதையும் இதை கமெண்ட் பண்ணிட்டேன், அந்த ப்ரோக்ராமை கமெண்ட் பண்ணிட்டா ப்ரோக்ராம் வந்து எடுத்துக்காது, கம்பைலர் வந்து எடுத்துக்காது அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை. ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமில் ஜஸ்ட் வெறும் பிரிண்ட் ஆஃப் மட்டும் வச்சு பிரிண்ட் ஆஃப் HELLO ஹலோ, இது மட்டும் இருக்கட்டும். ஹலோ கைஸ். இப்போ வந்து ஹலோ கைஸ்ங்கிறது ஒரே ஒரு பிரிண்ட் ஆகும். ஆனால் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறது எப்படி பிரிண்ட் பண்ணணும், 2 லைனில் பிரிண்ட் ஆகும். ஹலோ கைஸ் 2 லைனில் வந்துருக்கு. என்னன்னா ஐ எம் இன்சர்ட்டிங் a நியூ லைன் பை யூசிங் திஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் பேக்ஸ்லாஷ் n. இப்போ வந்து இந்த இடத்துல நான் பேக்ஸ்லாஷ் பி கொடுக்குறேன். பேக்ஸ்லாஷ் பினா என்ன சொன்னேன், பேக் ஸ்பேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. பேக் ஸ்பேஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த எஸ் வந்து ஹலோ கைஸ், ஒரு சில கம்பைலரோட ரெஸ்பான்ஸ் எப்படின்னு. ஹலோ கைஸ் அதே தான் பிரிண்ட் ஆகுது. ஆக்சுவலாக என்ன நடக்கணும்னா இந்த பேக்ஸ்லாஷ் பி கொடுத்தோன்னா அந்த எஸ் வந்து டெலீட் ஆகணும். அது வந்து இங்கே டெலீட் ஆகலை. பட் ஸ்டில் ஒரு கேரக்டருக்கு மட்டும் கொடுப்போம். பேக்ஸ்லாஷ் பி ஹச் போட்டிருக்கேன். ஹச் அப்படியே இருக்கு. ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கம்பைலர் ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஓகே, MOOM மூன் பேக்ஸ்லாஷ் ஆர். இது பேக்ஸ்லாஷ் ஆர் வந்து கேரேஜ் ரிட்டன் அப்படின்னு சொன்னேன். ரைட். ஸோ இங்கே பாருங்க,
நான் குடுத்துருக்க இன்புட் என்ன இங்க? 3 நூன் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? அவுட்புட்ல நூனுன்னு வந்திருக்கு. என்ன காரணம்? ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா? \r அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல MOON பிரிண்ட் பண்ணிரும். பிரிண்ட் பண்ணிட்டு அண்ட் தென் இட் வில் லுக் அட் திஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் \r. திரும்ப ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே போயிடும். ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே போய் அடுத்து என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிடும். அப்போ என்ன இருக்கு? அடுத்து நூனுன்னு இருக்கு. அப்போ அதுக்கு மேலே நூனுன்னு ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வருது? ஆன்சர் வந்து நூனுன்னு வரும். சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே நடக்கும். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ். இஃப் யூ வாண்ட் திஸ் பிடிஎஃப், இதெல்லாம் வந்து சிம்பிள் வேரியபிள் டிக்ளரேஷன், வேரியபிள் இனிஷியலைசேஷன். இன்னைக்கு செஷன் ஃபுல்லாக இதுதான், டேட்டா டைப், சிம்பிள் ஸ்டப்ஸ். ஸோ ஐ ஹோப் ஐ ஹவ் கவர்டு தி டுடேஸ் செஷன். எல்லாம் முடிஞ்சது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்க? ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். இந்த மெட்டீரியல் வேணும்னா ஐ வில் ஷேர் திஸ் மெட்டீரியல் வித் தி ஹோஸ்ட் ஸோ தட் ஹீ வில் ஷேர் இட் வித் யூ. இதை ஒரு டைம் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணி அசைன்மெண்ட் கொடுப்பாரு. அசைன்மெண்ட்டையும் பாருங்கள். In case any doubts, you can revert. We will revert it tomorrow, right? Host. Thanks, Mr. Kathiban. Okay. Actually, if anyone have any doubts, please let us know. I hope today's session is very good. I have shared the feedback link here in the chat window. Please share your feedbacks. This one will help us to update. Okay. So we will send you the assignments through mail. Please fill that and reply back the same mail. And thank you everyone. Okay, thank you.